அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் விஜய் அரசு சுற்றி இன்னைக்கு நடந்த 2 முக்கிய அப்டேட்ஸ். நம்பர் 1, டிவிகேல இணைஞ்ச புதிய வழக்கறிஞர் சங்கரின் பிரஸ் மீட். நம்பர் 2, ஒரு லீகல் டெஸ்ட். கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூல உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு தவிக அரசு வேலை வழங்கி இருந்துச்சு. அதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் தடை விதிச்சிருந்தாங்கல்ல. இன்னைக்கு ஹைகோர்ட் அதை பத்தி என்ன சொல்லியிருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியில பாசறை மாநில செயலாளரா இருந்த சங்கர் இன்னைக்கு டிவிகேல இணைஞ்சிருக்காரு. இந்த விஷயம் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு. நாம் தமிழர் கட்சியில பல வருடங்களா முக்கிய பொறுப்புல பயணிச்சு பல வழக்குகளை முடிச்சு கொடுத்த இவர் சிடிஆர் நிர்மல்குமார் முன்னிலையில தவிகால இணைஞ்சிருக்காரு. இவர் பிரஸ் மீட் கொடுக்கும் போது சொன்ன 2 முக்கியமான விஷயங்கள் முக்கிய கவனத்தை ஈர்த்திருக்கு. தமிழக வரலாற்றுல கடந்த 40 வருடமா பணம் கொடுத்தாதான் ஓட்டு, அந்த ஒரு முறையை உடைச்சிருக்கு இந்த அரசுன்னு சொல்லி தவிக அரசை பாராட்டியிருக்காரு. அடுத்தது, தவிக ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் படிப்படியா ஊழல் குறைஞ்சிருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இந்த 2 முக்கிய விஷயங்களை சொல்லி தவிகால இணைஞ்சதை பத்தி பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அடுத்ததா, கரூர்ல உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு தவிக அரசு வேலை வழங்குச்சு. மதுரை ஹைகோர்ட் டெம்பரவரியா அரசு வேலை கொடுக்கலான்னு அனுமதி கொடுத்திருந்தாங்க. நாதாகாவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்து அதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் தடை விதிச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு விசாரணை பண்ணி அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலையை ரத்து பண்ணதை இடைக்காலமா ரத்து பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் நாதாகாவை நோக்கி கேட்டிருக்காங்க, அரசு வேலையை வழங்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு முக்கிய கேள்வியை எடுத்திருக்காங்க. 41 குடும்பங்களுக்கும் அரசு வேலை வழங்குறத கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ஒரு ஹெல்ப் இருக்கணும், சப்போர்ட் இருக்கணுங்கிற நோக்கத்துல கவர்மெண்ட் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா இதை மறுக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க, எக்ஸாம் எழுதி காத்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாய்ப்பு பறிக்கப்படும் நிலை இல்லையான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 சைடுமே நம்ம பார்த்தோம்னா அரசு வேலை வழங்குறதுல இருக்க பிரச்சனைய புரிஞ்சுக்கலாம். இந்த 2 தரப்பு விவாதம் இருக்கட்டும். அரசு வேலை கொடுப்பது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆல்ரெடி காத்திருக்காங்கல்ல அவங்களோட வாய்ப்பு பறிக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது போல லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சைடு கேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.